பிரேக் பிடிக்க மாட்டேங்கிறேன் வண்டியில. சாவி எப்படியா? மெக்கானிக் தானே, சாவி இல்லாம ரிப்பேர் பண்ண மாட்டீங்களா? ஒரு கோவப்படுறாருண்ணே. சாவி கூட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். ஈஸியா பண்ணலானே. பண்ண முடியாது. அப்ப நீங்க மெக்கானிக் இல்ல. லூசாடா. 30 வருஷமா கடை வச்சிருக்கீங்க, ஒரு சாவி இல்லாம ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண தெரியல. அப்ப நீங்க என்ன மெக்கானிக் நான் கேக்குறேன். ஏய் ஆறல ப்ரோ. ஒரே மாலுக்கு வண்டி பொட்டல கொளுத்து வரானே. சாவி இல்லாம ஸ்டார்ட் பண்ணிட்டானே. ஒரு சாவி பூடி சாவி கையில வெளிய கிளம்ப நானே. உங்களுக்கு வந்து கோவப்படுற ரைட்ஸே கிடையாது. உங்களுக்கு வண்டி சாவி இல்லாம உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியல. நீங்க ஏழுமலை மெக்கானிக் செட் எங்க இருக்கீங்க? மெக்கானிக் தெரியலையா? மெக்கானிக் செட் அது வண்டிங்கள எப்படி போட்டு வச்சிருக்கீங்க? எப்படியா தூசி பிடிச்சா? ஒன்றும் இல்லை, ஐயா வண்டி பிரேக் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது வண்டியில். பிரேக் பிடிக்க மாட்டேங்குதா? ஃப்ரண்ட் அண்ட் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வேற என்ன பிரச்சனை? வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, காரணம் இல்லை. ரிப்பேர் மட்டும் பண்ணி கொடுங்க. சாவி எப்படியா? மெக்கானிக் தானே, சாவி இல்லாம ரிப்பேர் பண்ண மாட்டீங்களா? ஓ சாவி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வேணாமா? ஏங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க வண்டி. ஏங்க சாவி இருந்தா வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாதா? ஆடுறாது சாவியை குடியாத இருங்க. நீங்க மெக்கானிக் தானே? மெக்கானிக் தான். பார்த்து எப்படி தெரியுது? ஒரு சொல்லுங்க. ரைட், எல்லாம் ஓகேவா இருக்கு. அதாவது மெக்கானிக் தானே நீங்க? வண்டி சாவி இருந்தா ஸ்டார்ட் ஆகும்ல, சாவி இல்லைல்ல, அப்போ எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகும்? சாவியை கூட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். நான் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். சாவியை கூட ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். சாவி இல்லனே, புரியுதா இல்லையா? அதத்தான் சொல்றேன். சாவி இல்லனே. மெக்கானிக் தெரியல உனக்கு? சாவி இருந்தா ஸ்டார்ட் பண்ண முடியும். முடிக்க மாட்டேங்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சாவி போடாம கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணா எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்? கழட்டி அதத்தான் சொல்லுவேன். இன்ஜின் கழட்டா மொத்தமா ஸ்டார்ட் ஆகுதுல. இன்ஜின் உள்ள விடா. இன்ஜின் உள்ள வைவா. இன்ஜின் உள்ள விடா. இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, வண்டி வந்து நம்ம வண்டி தான், சரிங்களா? வண்டி சாவி மிஸ்ஸிங். வண்டி வண்டி தான், கலவண்டி வண்டி சொன்னோமா? சாவி இல்லாம வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க கேக்குறேன். முடியாதியா? சாவி ஸ்டார்ட் பண்ண முடியாதியா? என்ன நீங்க படத்தெல்லாம் பார்த்தது இல்லையா? அந்த உள்ள ஏதோ வயரை பிடிச்சி ஏதோ மாட்டுவாங்க, கிட்டு அந்த வண்டி இந்த வண்டி பண்ண முடியாதியா? ஈஸியா பண்ணலானே. பண்ண முடியாது. அப்ப நீங்க மெக்கானிக் இல்ல. யாரு மெக்கானிக்? திருப்பி லந்த குடுக்குடா. அப்படி நான் லந்தெல்லாம் கொடுக்கல ப்ரோ. யார் அனுப்பிச்சு விட்டது உன்னைய? அங்கிட்டு இருந்து வந்தேனா? சரி. மெக்கானிக் செட் எங்க இருக்குன்னு கேட்டேனா? சரி. நீங்க என்ன சொன்னீங்க? மெக்கானிக் தான் சொன்னியானே. மெக்கானிக் செட் இந்தா இருக்குன்னீங்களா? அப்ப நீங்க மெக்கானிக் தானே? ஆமா. அப்ப வண்டி சாவி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? சாவி எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும்? கையால. கையாலயா? காலால ஸ்டார்ட் பண்ண முடியும். சாவி தான் ஸ்டார்ட் பண்ண முடியானே. இல்லனே, அத தானே சொன்னேன். சாவி இல்லனே. சாவி இல்லாம இப்படி ஸ்டார்ட் பண்ண முடியானே. இந்த வயரை என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணணும், அவ்வளோதானே. என்ன பண்ணாலும் பரவாயில்ல. அப்போ இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது. வண்டி ஸ்டார்ட் ஆகணும் ப்ரோ. ஆனால் ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் இன்ஜினே கழட்டி வேலை பார்த்தாலும் எனக்கு திரும்ப இன்ஜினை செட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகணும். மனுஷனாடா நீங்க எல்லாம்? ஏங்க சாவி இல்லன்னு தாங்க நான் லூசாடா. யார் நானா? என்ன பார்த்தா லூஸ் மாதிரியா தெரியுது? லூஸ் மாதிரி தெரியுது. இவரை பாருங்க. அவைய தம்பி என் டெவலப் பாக்குறீங்க. அப்பாடா ரொம்ப சௌரியமா போச்சு. 30 வருஷமா கடை வச்சிருக்கேன் நானு. 30 வருஷமா வச்சிருக்கீங்களா? 30 வருஷமா கடை வச்சிருக்கீங்க, ஒரு சாவி இல்லாம ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண தெரியல. அப்ப நீங்க என்ன மெக்கானிக் நான் கேக்குறேன். என்னடா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? உன்னை நாங்க கூப்பிட்டோம்டா. ப்ரோ சரி, அந்த பிரச்சனை பேசாதீங்க. சாவி இல்லாம வண்டி ஸ்டார்ட் பண்ணலாமா? முடியாதா? முடியாதுடா. சாவி இல்லாம வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம்டா. பாத்தீங்களா, நீங்க முடியாதுன்றீங்க, ஒரு பண்ணலாம்ன்றாரு. அப்ப யார் உண்மையான மெக்கானிக்? யார் உண்மையான மெக்கானிக்? அவர்தான் உண்மையான மெக்கானிக். நீங்க அப்படி சொல்லி கொடுத்தா உன்னைய? ஆமா, அவர்தான் ஓனர். உன்னை அப்படி சொல்ல சொன்னானே. அவர்தானங்க ஓனர். ஏய் கடையை வெளிய போட சொல்லுங்க நீங்க. நீ என்னடா என் வேலையை கழி பண்ணிட்டு போல? கிளம்ப நீங்க. உனக்கு ஒரு அளவுக்கு தான் மரியாதை. கடை எடுக்க வேலைக்கு கிளம்ப போட. வண்டி எடுத்து போட. ஸ்டார்ட் பண்ணி எடுத்து போட. அதுக்காண்டி வெளியே போங்கடான்னு சொல்லிட்டீங்களா? ஏன் ஜாமி ஆசானுக்கு ஆசானா? நீ ஸ்டார்ட் பண்ணி கொண்டு நம்ம வேற மெக்கானிக் எடுத்துட்டு போறியா? உங்களுக்கு வண்டி பொட்டல கொளுத்து வரானே. ஒரு சொல்லுங்களேன். நீ வண்டி மட்டும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜாலியா போயிடலாமே. அவை சாவி இல்லாம ஸ்டார்ட் பண்ணிட்டானே. ஒரு சாவி பூடி சாவி கையில வெளிய கிளம்ப நானு. ஆமாடா. சாவி இல்லாம ஸ்டார்ட் பண்ணா. சாவி இல்லாம ஸ்டார்ட் பண்ணிட்டானே. என் கடை சாவி நான் வீட்டுக்கு போறேன். சாவி இல்லாம ஸ்டார்ட் பண்ண கடையை என் பேர்ல எழுதி வச்சிருக்கா? எழுதி வைக்கடா. சாவி இவன் வந்து பேசுறீங்க வெட்டி பையன் எங்கயோ எங்கடா இருக்கு? இங்க வந்து நம்மட்ட வம்புறியா? நீ எங்கடா இருக்க? பாத்து பேசுங்க. சரி இருங்க கத்தாய். ஏங்க அதெல்லாம் கிடையாது. நீங்களே நல்லா யோசிங்க. ஒரு வண்டியில இருந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த வண்டியை தீர்க்கிறோம். ஒரு மெக்கானிக் செட்டுக்கு வந்திருக்கீங்க, சரிங்களா? அந்த பிரச்சனையை வந்து சரி கொடுக்கறதான ஓனர், சரிங்களா? லேபர் தானே அவரு. கிளம்புறா கடை விட்டு. நீ என்ன கடையை விட்டு கிளம்புறா. இன்னும் வேலையே கிடையாதுடா. லேபர் சாரி ஓனர்.
லேபர் நீங்க அமைதியா இருங்க லேபர். திருப்பி போட கீழடா போட. பொழப்பு போச்சுடா எனக்கு. வாணே வண்டியை உருட்டு, நான் உனக்கு வேலை தரேன். உருட்டவா உனக்கு ஓன் பண்ணி நான் உருட்டிட்டு என்னண்ணே என்ன வண்டி ஓன் பண்ணி நீ உருட்டிட்டு போடா. என்ன இருக்குடா கூப்பிடுற? வாணே போ. எதுக்குடா கூப்பிடுற நீ? ஒரு இடத்துல வேலை இருக்கும்போது சாரி லேபர். போடா லேபர் உங்களுக்குலாம் வந்து கோவப்படுற ரைட்ஸே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வண்டி சாவி இல்லாம நீ உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியல. சாவி இல்லாம வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியல. வண்டிடா போடா வண்டிடா. Upon a time, there lived a ghost. என்ன லேபர் கோவப்படுறாருங்க. போடா கிளம்பு. வண்டி எடுத்து போடா. வண்டி எடுத்து கிளம்புடா. ஏங்க ஸ்டார்ட் பண்ணி இல்லங்க இதெல்லாம் மெக்கானிக் செட்டாங்க. பாத்தீங்களா? ஆமா வண்டி ஸ்டார்ட் பண்ணி தர மாட்டீங்களா? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. கிளம்ப மாட்டேங்க. எனக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. ஓனர் ப்ரோ, ஓனர் ப்ரோ, ஓனர் ப்ரோ, ஓனர் ப்ரோ. போடா, போய் தொலைங்களேண்டா. என்னடா இது? கிளம்புடா டேய். ஏங்க லேபர் நீங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். ஏய் அடி ஒரு 10 மாதே 10 உனக்கு. அப்புறம் ஏன்டா? ஏன்? அடி ஒரு 10 தயவு செஞ்சு 10 உனக்கு. தயவு செஞ்சு லேபர் வண்டி எடுத்து போட நீ. லேபர் நீங்க கவனம் பண்ணுங்க. போடா. சும்மா இங்கிட்டு வாமே. நீங்க வா. நீங்க வா. போடா. சொன்னா கேளு. நீ நெல்லு நீ கிளம்பு. போடா. அவரை பார்த்து ஓனர் கொஞ்சம் லேபர் கண்டிச்சு வைங்க. ஒரு கடையில லேபர் இந்த மாதிரிலாம் கோவப்பட்டு இருந்தாருன்னா வர்ற கஸ்டமர் நீங்க எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க? ஏன் கஸ்டமர் சாரி பண்ண தெரியும். நீ கஸ்டமர் நான் பண்ணவே இல்லையாப்பா. நீ ஏன் கஸ்டமர் இன்ன நிமிஷம் ஒரு கஸ்டமர். அந்த வேலை முடிஞ்சது. 15 8 மணி வரை நானும் உட்காந்துருக்கேன் உங்களுக்கு. ஏய் நீ கிளம்புடா. நீ ஏன்டா என் கூட உட்கார்ந்திருக்க? அப்புறம் வர மாட்டீங்களா நீங்க? வண்டி ஸ்டார்ட் பண்ணி தர மாட்டீங்களா? எடுத்து போய் பாரு. நல்ல மெக்கானிக்கா போய் பாரு. இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் நல்ல மெக்கானிக். அவர் வந்து டூப்ளிகேட்டா இருக்காரு. நான் நல்ல மெக்கானிக். அப்படியா? இரு நான் நல்ல மெக்கானிக் ஊருக்கே தெரியும்டா. நீ சொல்லணும்னு அவசியம் இல்லடா. கையில ஸ்பானர் பிடிச்சவன்லாம் மெக்கானிக்னு சொல்றானே. ஓனர் போற போக்குல வந்தேன். லேபர் ப்ரோ கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பா சொல்லுங்க. அப்பா சொல்லிட்டே இருக்கீங்க. போடா. நீ அந்த வார்த்தையை சொல்லாதடா. ஓனர்ன்ற வார்த்தையை லேபர் ப்ரோ சொல்லாதடா. ஓனர் ஓனர்ன்ற வார்த்தையை சொல்லாதடா. பேசாம இருடா. ஏன் ஓனர் ஓனர் என்ன கூப்பிடணும்? காது வீங்க போடா போடு. போடா. சொல்லாதடா சொல்லான்னு இருக்கீங்க. காது வீங்க போகுது பாரு. ஆஹா இது சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். சாப்பிடுவோங்களே ஓனர் நீங்க 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 போடாடா போடா அங்க மொத. ஓனர்ட்ட பேசிட்டு இருக்கேன். லேபர் அமைதியா இருக்கணும். லேபர் அப்படியே இருக்கும்பா. ஓனர் ப்ரோ ஏய் திருப்பி திருப்பி ஏங்க ஓனர் ஓனர் தான சொல்லுங்க. ஓனர் அங்க சொல்றா. நடுவுல சொல்றா போடா. ஓனர் நடுவே. ஏய் உங்கள ஓனர்ன்றேன். அப்படியா? போடா. இப்ப யார் ஓனர் யார் லேபர்? ஓனரே லேபர். அவர் ஓனர்.